கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் பேரறிவு சிலையின் வெள்ளி விழா நினைவு வளைவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக கள ஆய்வு மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றும் நாளையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் விருந்தினர் மாளிகை அருகில் 1,45,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் பேரறிவு சிலையின் வெள்ளி விழா நினைவு வளைவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை புத்தளம் கல்லடி விளை பகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞரின் முழு உருவ சிலை மற்றும் முதல்வர் படைப்பகத்தையும் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் உள்ள சர் சி.பி. ராமசாமி ஐயர் நினைவு பூங்காவில் 50 லட்சம் ரூபாய் செலவில் தியாகி பொன்னப்ப நாடார் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். நாளைய தினம் நாகர்கோவில் கண்கார்டியா பள்ளி மைதானத்தில் நடைபெறும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிறைவு பெற்ற திட்டங்களை திறந்து வைத்து 700 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்.